இந்த தப்பை மட்டும் நம்ம செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. என்ன தப்புன்னு கேட்குறீங்களா? லாஸ்ட் வீக் சண்டேல நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக பீச்சுக்கு போயிருந்தோங்க. அப்போ என் வீட்டுக்காரரு இனிப்பு பணியாரமும் கொழுக்கட்டையும் வாங்கி கொடுத்தாரு. நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஆனால் அமௌண்ட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 5 பணியாரம் 90 சொன்னாங்க. ரொம்பவே குட்டியாகவும் தான் இருந்துச்சு. கொழுக்கட்டையும் சேம் ரேட்டு தான். உடனே என் பொண்ணு இது சூப்பராக இருக்குமா, நீ செஞ்சு தரியான்னு கேட்டா. நானும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் ஸ்கூலுக்கு போகும்போது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. நைட்டே அரிசியை ஊற வச்சு காலையிலே செய்யலான்னு பார்த்தா கூடவே என் சின்ன பொண்ணு எழுந்திரிச்சு உட்காந்துருக்கா. அப்புறம் என்ன, அவளை ஒரு கையில் பணியாரத்தை ஒரு கையிலன்னு ரொம்ப கோலாகலமாகவே இருந்துச்சு. கடைசியில் இனிப்பு பணியாரத்தோட வேலையை முடிச்சலான்னு பார்த்தா என் வீட்டுக்காரரு கார பணியாரமும் கார சட்னியும் செஞ்சிடேம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்துச்சு பாருங்க ஒரு கோபம். வேற என்ன, செய்யாமல் இருக்க முடியுமா? அதையும் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு வச்சுட்டேங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒர்க்கிங் டேஸில் சிம்பிள் ரெசிபி தாங்க ட்ரை பண்ணணும். இல்லைன்னா இப்படி தான் கோலாகலமாக இருக்கும். காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணுங்க.